சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்கடா. கோழியே இப்பதான் வருது, குழம்பு வச்ச மாதிரி தான். டேய், தங்கவேல் சப் இன்ஸ்பெக்டரான புண்ணியத்துல அவங்க அப்பா கோழி எடுத்து சோறு போடுறான். ஓசல் திங்கிறதுக்கு ஏன்டா இப்படி ஆத்திரப்படுறீங்க? மாப்பிள தண்ணி உண்டா? அம்மா ஏன் அவ்வளவு லேட் பண்ணிட்டா? அப்பா வேற கோழியை வாங்கிட்டு வந்தாரு, அதான் லேட் ஆச்சு. வேலை பார்த்துட்டு போடி. மசாலா அரைச்சு குடுக்கறதுக்குள்ள மத்தியானம் வந்துரும். ஊர் கவுண்ட் எல்லாம் கூடி இருக்கிற சோறு போட வேணாம். போடி சின்னவன இங்க வா. அப்பா இது வேற அட்டை பொட்டியில பிராந்தி வச்சிருக்கிறேன், வேண்டியவனுக்கு எல்லாம் ஊத்தி கொடு. சில வேண்டாத திராவிங்க வந்திருக்கு, அதுங்களுக்கு பிளாடர் இருக்க சாராயத்தை ஊத்தி கொடு. ஜமீன்தார் கவுண்டர் வராரு, அவர் முன்னாடி குடிச்சுட்டு கும்மாளம் போடாது. அவரு வந்தாருன்னா ஒரு நாளாவது பொச்சாமிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காருங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. பகாளி, காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும். இது கடன் சொல்ற விவகாரம். அதனால இந்த அழுக்கு பிடிச்ச மூஞ்சி சொன்னா தானே பண்ணுக்குன்னு தராளுங்க. மானம் போகுது, உள்ள வாங்க. போடு, அழுத்தி போடு, அப்படி போடு. என்ன பண்றீங்க? ஸ்டாண்ட் போடுறோம். ஆமா, ஒரு மோட்டார் பைக் ஸ்டாண்ட் போட்டுருக்க இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே, நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க? யாரு பிடிப்பான்னு சொன்னது? பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன புல் ட்ரவுசருக்கே ஸ்டாண்ட் போடலாம். யாராவது இருக்காங்களா பாரு, நாமளே கையெழுத்து போட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? கையெழுத்து போட்டணுங்க. எதுக்கு? அட, இவன் நம்ம கேடிங்க தினம் 2 தடவை வந்து கையெழுத்து போடுறோம்னாச்சே. அட, நம்ம அம்மா வாசிங்க பல்ல காட்டுறான். ஏன் வேலை கூட போறியா? ஏய், என்னடா இடையில கருப்பு கருப்பா இருக்கு, எலிகிலி திங்கிறியா? எங்கேயும் கிடைக்குது. கிடைச்சா மனுஷன் கூட திம்பியா? திங்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் தேங்களா போயிட்டு. என்ன எப்படி ஆயிட்ட? என்ன தங்க பண்றது? ஒரு வழக்கமானது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல. பண்றதெல்லாம் தப்பு. உடம்பு பாதியா உருகி போச்சு. சௌக்கியமா? டெய்லியும் வந்து கையெழுத்து போடுற? நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற, நான் 2 தடவை கையெழுத்து போடுறேனே. ஆமா, மாஞ்சு மாஞ்சு கையெழுத்து போடுறிய, அப்படி என்னதான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க? எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தா போ பாருங்க. ஏட்டப்சி, இந்த மாதிரி கேஸ் தான் வருமாக்கு? இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வந்து தொலையுது. அடேங்கப்பா, பங்காளி புள்ள தங்கவேலு படிச்சு முடிச்சு வந்துட்டானா? அவன் புள்ள எனக்கு இருக்க வழக்கம். நான் என்ன படிக்க மாட்டேன் சொன்னேன், விட்டு எம்ஏ வரைக்கும் போயிருப்பேன். கிடிச்ச 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்குள்ள முக்கிட்டு வாதியார் அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஏதோ என் பையங்கிறதுனால உன்னை சும்மா விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க பள்ளிக்கூடம் போனாரு? என் கூட சேர்ந்து குண்டுதான் அண்ணன். ஆமா, என் புள்ள படிச்சு போட்டு என்ன பண்ண போறான்? 1000 2000 அடிமை தொழில் செய்யணுமாக்கா? என் புள்ள ராசவட்ட சம்பாதிக்கிறானே. பணம்லாம் சம்பாதிக்கிறாருங்க, ஆனா போலீஸ்ல பிடிச்சா பெண்டு கண்டு போயிருங்கோ. சாராயம் கட்சி தப்பா? சர்க்காருக்கு தெரியாம சந்தன மரம் வெட்டுறோம். ஏதோ சீசன்ல கஞ்சா போறோம், ஊருக்குள்ளே போறோம், காட்டுக்குள்ள தானே. தப்பா? தப்பு தானுங்க சாமி, ஆனா நீங்க செஞ்ச தப்பு இல்லைங்க. வேலையை பாடுறா, வேலையை பாடுறா. சனிக்கிழமையான சாப்பிடுறதுக்கு மத்தியானம் ஆயிடுது. முதுகு தேய்க்கிறதுல அப்படி என்னதான் சுகம் இருக்கு? தேய்க்கிற சுகம் தேய்ச்சிக்கிறவனுக்கும் தேய்க்கிறவனுக்கு தான் தெரியும். அண்ணா, இன்னும் காப்பி குடிச்சிட்டு போனால ஏகப்பட்ட வேலை இருக்கு, சுமாரு. அப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல்லடம் கோர்ட்டுக்கு 2 அக்யூஸ்ட கூட்டு போனோம். பாப்பம்பட்டி கேஸ்ல வாய்தா வாங்கினோம். நீ இப்படி ஸ்லோவா இருந்தா எப்படிடா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க உயிர் நீ எடுக்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கறடா. சொந்த பந்தம்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிடுற. உன்னை பாலிஷ் பண்ணதான் நான் கூட வரேன். ஏறி உட்கார். நீங்க ஓட்ட போறீங்களா? உங்களை நம்பி பின்னாடி உட்கார முடியாது. டேய், இது வெறும் என்ஃபீல்டா, நான் ராயல் என்ஃபீல்டே ஓட்டுனவன்டா. அந்த பட்டனை எல்லாம் வேண்டாப்பா. என்னங்க, என்ன? வரும்போது பக்கோடா 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. 1 கிலோ இல்ல, 1.5 டன் பக்கோடா லாரில ஏத்து வர. அடி போடு. இல்ல, உன் புருஷனை தான் உள்ள புடிச்சு போட போறார் பார். சக்கரையே போட மாட்டேன், போட்டு நீங்க ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 எடுத்து கூட படிச்சுட்டேங்கிறதுக்காக புல்லட்ல வேஷ்டி காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. என்ன வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடினாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர். மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப தங்கவேலு,
யாரது? எப்பா எப்பா ஏடா காது கேட்கலடா ஏண்டி, உனக்கு? வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு, என்னடி கெக்கல புக்கலன்னு சிரிப்பு வேண்டி இருக்கு? போங்கடி. ஏண்டா அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான், சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன், வேட்டியை குடுறா. ஓ, கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது, 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ஏன் ரைட்டர ஃபைல் எடுத்து உள்ளவா. பாத்தியா இம்சிய? பங்காளி, இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா தம்ம அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. Stop that. Remove the cap. நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய. மூடிய வாயா, போடிய தொப்பியா. அப்ப எந்திரிக்கிறதுக்குள்ள ஸ்டேஷனுக்கு போகணும். சீக்கிரம் தள்ளு. அப்பா ஐயோ கத்தார, அப்பா எந்திரிச்சு போறாரு. மெதுவா, அப்பா எழுச்சிக்கு போறாரு. அப்பாக்கு நான் நீந்த பயப்படுவோம், மோட்டார் சைக்கிள் பயப்படு. அப்பா இன்னைக்கு ஒழுங்கா சப் இன்ஸ்பெக்டர் உதவியா பார்க்க போறேன். 10 மணிக்கு முன்னாடி கிளம்ப காப்பி கொடுத்துறாரு. சென்று வருகிறேன். வென்றுவா மகனே. வா தங்கவேலு, காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட. இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படா நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75ல புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா, அதான் 2 உடு விட்டேன். ஏய் எஸ்ஐ சார், இவன் எப்பயார் போட்டு உள்ள தரணும். யோ, அவங்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் எதுக்கு குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன்? அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க பூரா பங்காளிங்க, மாமா மச்சானுங்க. யாரத்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம 2 பேரும் இந்த சட்டையை கழட்டி போட்டு கையில விலங்க மாட்டி நம்மளே போய் லாக்கப்ல உட்கார்ந்துக்குவோம். இந்த பாரு தங்கவேலு, கோயில் இல்லாத ஊர்ல வேணா நான் குடியிருப்பேன், ஆனா உங்க ஒப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா. இவ சின்னதுலே இப்படித்தான். அட போப்பா. டேய் ஏப்பா, இந்த ஊர்ல நான் போலீஸ் உத்தியோகம் பாக்குறதா வேண்டாமா? ஒரு கேஸையும் கூட பிடிக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்ல கேஸ் புக் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்றாங்க? என்ன காப்பாத்துங்க சாமி. எந்திரி எந்திரினே. என்ன பிரச்சனை? சாமி, என்ன துரத்திட்டு வராங்க சாமி. ஏன் பங்காளி இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் எங்க பங்காளி துரத்துறேன்? வாகன கடனுக்காக பொட்டி கொடக்காரியில என்ன துரத்திட்டு வரா? நீ டிம்பம் காட்டுல இருக்கிற பொண்ணு தானே? ஆமா சாமி. ஆமா, உன்னை யாரு துரத்துனாங்க? ஏன் துரத்துனாங்க? ஏலக்காய் கிராம்பு எல்லாம் வித்துட்டு உப்பு புளி வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள திரும்பி போயிட்டு இருந்தோம். அப்போ சாராய கடை கவுண்டர் மகன். என்னடா தங்கவேலு, என்ன இந்த பக்கம்? உனக்கு கொஞ்ச நாள் பைத்தியம் பிடிச்சிருதுன்னு நினைக்கிறேன். போக கூடாத இடத்துக்கு போற, வரக்கூடாத இடத்துக்குலாம் வர. என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்ல. ஆடாக்கார உனக்கு இங்கிலீஷ் வேற தெரியாது. ஓ, கைது பண்ண வந்திருக்கியா? ஆமா, 8ஆம் கிளாஸ்ல வாத்தியார் அந்த விரி விரிச்சா மத்து மாதிரி உட்காந்துருந்த. ஓஹோ, அஞ்சல் வழியில ஆங்கிலம் கத்துக்கிட்டியா? சரி, அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசலாம். வா, உட்காரு வா. நான் ஆளுங்களை கூப்பிடுறேன். அவங்கள சமாளிச்சு நீ உயிரோட வந்தா நம்ம ஒன்னா ஸ்டேஷனுக்கு போவோம். இல்லன்னா நானே உன்னை
அடக்கம் பண்ணுவேன். ஆமா தங்கவேலு, உன்னை எரிக்கிட்டு வா புதைக்கிட்டுமா? ஐயோ, நீ திடுதுப்புன்னு கேட்டியா? எனக்கு பயத்துல என்ன சொல்றேன்னு தெரியல பெரியசாமி. நீ எதுக்கும் ஆளுகளை வர சொல்லு, நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். ஆமா, கை தட்டுவே விசில் அடிப்பியா? விசில காட்டடி எப்படி? சுமாரா இருந்துச்சு. கவர்மெண்ட் அடி எப்படி நீ பாக்குறியா? அவன் வாரண்டோட வந்திருக்கால, கூப்பிட்டா போக வேண்டியதானே? மல்லு கட்டிட்டு இருக்கிறீங்க, விளக்கல்ல ஏதோ பேசணும்னா வக்கீல் வச்சு கோர்ட்ல பேசணும். தங்கவேலு, நீ கூட்டிட்டு பாப்பா. ஏய், பல்லு பகடெல்லாம் கழண்டு போய் நத்தமா கொட்டுது. போய் மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. எங்க வீட்டு நாய கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது. ராஜா மாதிரி இந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டேன்ல, உன்னை நடு ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல. என் பேரு பெரியசாமி இல்லடா. இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. விட்டு லேப்பிடுவேன். மரியாதை கட்டுறேன். பங்காளி, வக்கீல் வந்தானா? ஆமா வந்தா. காசை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா. எனக்கு கூட வாங்கலாம்னு சவலம் தான். ஆனா ஒன்ன நினைச்ச வாங்காம விட்டேன். என்ன சொன்ன? என்னமோ இவனை லாக்கப் இருந்து ஜாமீன்ல இருக்குன்னு சொன்னா. அதெல்லாம் இங்க வச்சுக்காத, கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏய் மகனே, விடிய வரைக்கும் நீ அங்கதான் படுத்திருக்கணும். கோபப்படுறானா? சும்மா தமாஸ். ஏய், யாரா அவன் பம்பறவன்? எங்க பண்ணையாருக்கு சாப்பிட கொண்டு வந்து யாரா ஐயா? உள்ள இருக்கார அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அது உங்க பண்ணையில இருக்கும்போது ஐயா, இப்ப நொய்யா. எடுத்து போடா. டேய், கொண்டு வந்து வச்சுட்டு போடா. எஜமா, டேய் நில்றா. ஏண்டா, நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர். நாங்க ரெண்டு பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி. நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசிய வளைச்சு விட்டுருக்கிற? டேய், நாளை காலையில உன்னை மீசியோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க. போடா. சும்மா கும்பிடாதீங்களா? ரொம்ப வளையாதீங்கடா. டேய் பங்காளி, என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னா? ஏன் பங்காளி அல்பத்தனமா அலையறீங்க? நோ, ஐ அம் டியூட்டி. இல்ல, கேரியர் பெருசா இருக்கு, பெரிய இடத்துல இருந்து போராக்கிரா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு ருசியா திங்கலான்னு. இது உனக்கு வேண்டாம். நாயர் கடையில முட்டை பரோட்டம் எலும்பு குழம்பு வாங்கி கொடுங்க. போடா. போலீஸ்காரன் வாங்கி போடுற சாப்பாடை சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? என் வீட்டு சாப்பாடை எனக்கு குடுறா. கண்டா, முதல்ல லாக்கப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமாடா? ஆறடுக்கு டிஃபன் கடையில் சாப்பாடு கேக்குறா? நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ்ரா. போலீஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அத மரியாதையை சாப்பிடணும், புரிஞ்சுதா? என்ன கூண்ல ஏத்திட்டான். அவனை சொறி நாய் அடிக்கிற மாதிரி நடு ரோட்ல அடிச்சு போட்டுட்டு செத்துட்டாங்கிற செய்தியோட இங்க வாங்க. இல்லனா என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க.
வேலையில சேர்க்கிறேன்னு கொண்டு போய் சேர்த்தீங்க. எப்படி அடிபட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஏண்டி சப் இன்ஸ்பெக்டர் வராருன்னு சொன்னதும் ஊரே உன் புள்ளைய பார்த்து சல்யூட் அடிக்குது. அப்ப குளுகுளுன்னு இருக்குதுல்ல, அதே மாதிரிதான் அடிபட்டாலும் ஆறுதல் பட்டுக்கணும். நீ ஏன் ரிஸ்க் எடுத்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணலாங்கற? அவங்கள மாட்டிக்கிட்டா புடி, இல்லன்னா ஸ்டேஷன் உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்க வேண்டியதானே. உன்னை மாதிரி டீச்சரா பார்த்து பாஸ் பண்ண உண்டு. சாமியோ, பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காருங்க. ஏனுங்க? இப்ப சாராய கடை கவுண்டர் வீட்டுக்கு தான் போறேன். ஆமாங்க. சொல்லி வை, ஒரு நாள் அப்ப மக ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி அவங்க கோட்டத்தை அடக்குறாங்க. இங்க பாருங்க, இவன் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் வேகம் குறையும். ஏன் அமாவாசை, அந்த பிள்ளையார் கோயில் பூசாரி புரோக்கர் தானே? பின்ன தட்டுக்காசு நம்பி அந்த பழச்சிட்டு இருக்காரு. அவருக்கு மெயின் பிசினஸே தானுங்க. ஏகப்பட்ட ஜாதகம் வச்சிருக்காருங்க. மதுரை சில்லா வரைக்கும் ஆள தெரியும். ஊன்னு சொல்லுங்க, கொண்டு வந்து காட்ட சொல்றேன். கவுண்டரையா, பொண்ணு ரொம்ப லட்சணமான பொண்ணுங்க. திண்டுக்கலுக்கு பக்கத்துல தெத்தநாயக்கம்பட்டிங்கிற கிராமம். 15 ஏக்கராவில் திறந்தப்போட வீடு, நல்ல குடும்பம், 2 பெண் குழந்தைங்க. இந்தாங்க பொண்ணோட ஜாதகமும் போட்டோவும். அண்ணே, அண்ணே பத்தியா டக்கரால அப்புறம் பேசலையா? அப்படியா? இது எப்படி இருக்கு? அது பிளாஸ்டர் கட்டெல்லாம் இருக்கறனால கொஞ்சம் காமெடியா இருக்கு. இல்லனா இன்னும் காமெடியா இருக்கும். யா தண்ணி கொடுக்கல. உன் மூஞ்சிக்கு இது போதும், பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஆமா, நீ என்ன கார்டு போட்ட? இந்த சீட்டை போறதுக்கு அடி இத்தனை நேரம் சட்டு புட்டுன்னு எடுத்து ஆடுவாளா? ஆச்சு, பணத்தை எடுங்க. அப்பா, எப்பவும் நீங்களே ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. பிரெயின் ரே, உன்னை மாதிரி தத்தி நினைச்சியா? 2 கட்டுக்கு 7 ஜோக்கரா? அப்பா, ஆட்டத்துக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி இத்தனை ஜோக்கர் வருது? அதிர்ஷ்டமா? டைம் ஒர்க் அவுட் ஆகுதுல அப்பாவுக்கு. அதிர்ஷ்டமா? எந்திரிங்க. முதல்ல வாத்தியார் மாதிரி எந்திரிங்க. அம்மாடி, இவ்ளோ ஜோக்கரா? நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களே. ஐயரே வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன். சூலூருக்கு போயிருந்தேன். சரி, நம்ம கல்யாணிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன். பெரிய இடம். அட விடுமா, விடு. அட நல்ல காரியமா தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, உட்கார்ந்து வாங்க வாங்க. அது சரி, குடும்பமே சேர்ந்து விரட்டுதே, அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இந்த மலங்காட்டுல பொழுது போக வேண்டாமா? போட்ட விடுங்க. பாக்குற மாதிரி இருப்பானுங்களா? பாருங்க பாருங்க, பேரு பெரியசாமி, நல்ல வசதியான குடும்பம். பாருங்க போட்டோவை. மொழியே சரியில்லையே. 420 லுக் இல்லமா? ஆமாப்பா, காட்டுங்க. அதுல ஒரு சிக்கல், பையனுக்கு செகண்ட் பிசினஸ் உண்டு. செகண்ட் பிசினஸா? அது என்னங்க? ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா உங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருமா? அடியே, கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு பாருங்க. ஐயோ, அப்படின்னா அந்த மாதிரி குடும்பம் நமக்கு வேண்டாங்க. ஆமா சாமி, அதை வாங்க உள்ள வைங்க. நீங்க அதை நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் ஒட்டி வைங்க. அடுத்து எடுங்க. அதுவும் கோயம்புத்தூரா? ஆமாங்க. அவன் நோட் அடிக்கிறான். ஆமாங்க. இல்லீங்க, இந்த பையன் படிச்சுட்டு சொந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. தங்கவேலுன்னு பேரு. பாருங்க. இந்த பார்ட்டி ஒரு டைப் இல்லமா? அக்கா, எங்க? கல்யாணி சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மாப்பிளைய புடிச்சிருச்சு போல் இருக்கா. அதுல ஒரு சிக்கல், அப்பாவுக்கு பையன் மேல ரொம்ப வருத்தம். ஏன் கண்ட பக்கம் கை நீட்டானா? நீட்ட மாட்டானேன்னு வருத்தம். அடடா, இப்படி கூட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா? இருக்கானே. ஐயரே, நம்ம பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் செலக்ட் ஆகி லெட்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும். இப்ப வந்து ஜாதகத்தை கொடுத்து குழப்பறீங்க. என்னங்க இது? சப் இன்ஸ்பெக்டர் வீடு சம்பந்தமே வந்திருக்கு. போலீஸ் வேலை, ட்ரைனிங், அதுன்னு. உங்களுக்கு புத்தி கிடையாது, அறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஐயரே, நான் சொல்றேன், ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க பொண்ணு பாக்க. அதுல ஒரு சிக்கலுங்க. எல்லாத்துலயும் சிக்கல் வச்சு 200 மேல எதுக்கே வந்த? எந்திரியாமல. இல்லீங்க, பையன் கேஸ் பிடிக்க போய் அடிபட்டு பாகப்பிரிவினை சிவாஜி கணேசன் லெவல்ல இருக்காரு. பரவாயில்லையா? ஐயய்ய, பரவாயில்லப்பா, நாம தான் போட்டோல பாத்துட்டோம்ல. அவங்க வந்து என்ன பாத்துட்டு போனா போதும். அப்புறம் என்ன? முக்கியமான பார்ட்டியே பரவாயில்லைங்க இது. அப்புறம் என்ன? வர சொல்லவா? வர சொல்லியா? ஆடி மாசம் வந்து அப்படியே வர சொல்லியா? அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு.
அப்போ வாங்க 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 வாங்க. வணக்கம். ரொம்ப நேரமாயி போச்சு சொல்றதுங்க. 200 மைல் இல்லைங்களா, இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்க முள்ள விட்டுப்பா. நம்ம சம்சாரமுங்க. சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். சும்மா இருங்க, சம்மதிக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு. ஓடி நேத்த வாங்க. வயசுக்கு வந்த மாதிரி. அப்புறங்க ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறமா பேயவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க வாருங்க, மாடியில நின்னு பாட்டுக்காரலுங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிள்ளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமாறு. இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணை தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்கு சோத்தை எடுத்து போடுமா? அட, அதே எங்க பரிமாற என்ன சொல்றீங்க? சம்மந்தி, காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கிப்பட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் ரேஞ்ச் மாமா. மாப்பிள்ள, நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வேற லொல்லு பேசுறியா? மாப்பிள்ளை யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க. நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துக்குங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம்னா பெருசு ஒத்துக்காது. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். வைக்கப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா. இதுக்கு பேர் தாங்க குசு குசு லம்பு. சிரிச்சீங்களா? நல்லா இருக்குது. கல்யாணே என்னவா பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போது, இவனுக்கு ஊத்து. மாமா, உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். பெருமை பாத்து ஊத்து. இதை விட செருப்புலயே 2 அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தனே நான் ஈஸா கை கழுவு வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்து இறங்கணும்னு கப்புன்னு அடிச்சோம், பேசாம இருந்த. இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆ ஊன்னு அடிக்கிறீங்களே.
அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம். மாப்பிளே வந்து வண்டியில ஏறப்பா. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க. அங்கங்க சோடி சாண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூடு. ஐயோ வேண்டாம் இந்த போடே போட. போய் ஜீப்ல ஏறு போட. லூசப்பா. என்னையா விளையாடுறீங்க? பொண்ணோட போட்டோவையும் ஜாதகத்தையும் என் கையில கொடுத்துட்டு அவங்ககிட்டயும் கொடுத்துட்டியா? என்னங்க கல்யாணம்னா 4 இடத்துல போட்டோவை கொடுக்கத்தான் செய்வோம். பொருந்தி வர்ற இடத்துல முடிச்சிடுறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க பையனுக்கு பிரமாதமா ஒரு இடத்த நான் முடிச்சு வைக்கிறேன். அப்பா, அந்த தங்கவேலு பையன் எல்லா விஷயத்திலும் எனக்கு ஏட்டிக்கு போட்டியா வரான். 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியதுல இருந்து இந்த ஊருக்கு சப் இன்ஸ்பெக்டரா வந்ததுல இருந்து இப்ப இந்த கல்யாணத்துக்கு வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு கழுத கட்டல தாலி கட்டி ஆகணும். அப்படியா சொல்றேன்? ஏண்டா இவ்வளவு யாரா உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. வேண்டாம்டா, கடைசியில வம்பா போயிடும். எல்லாம் உனக்கு சித்தி முறையாடுவானுங்க. கவுண்டர நம்ம ஜமீன்தார் பொண்ணு தாயமா எப்படி? அட போயா, அவன் அண்ணக்காவடி பையன். என்னதான் லட்சமா கையில இருந்தாலும் உங்களுக்குன்னு பரம்பரை கௌரவம் கிடையாதுங்களே. மாடு மேய்ச்ச குடும்பம் தானே ஊர்ல பேசுறாங்க. டேய் இல்ல காசையும் கௌரவத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டலாமன்னு பார்த்தேன். வாஸ்தவம் தான் ஐயா. காசோட கௌரவத்தையும் மிக்ஸ் பண்ணா நாங்க மாடு மேய்ச்ச பழைய கதை மறந்துடுங்கிற. வணக்கம் மாமா. உள்ள கொண்டு போய் வைங்க. மாமா, பொண்ணு கேட்டு தைரியமா உங்க வீட்டுக்கு வந்தது தப்புதான். என்ன பண்றது, பையன் ஆசைப்பட்டுட்டான். தாயம்மா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா எங்க மக மாதிரி வச்சு காப்பாத்துவாங்க. ஆமா மாமா, ஆசைப்பட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நாள் குறிச்சிரும். தாய்மா, அப்பா எங்க? உள்ள இருக்காரு. ஐயா வணக்கம். அடடட பாப்பாவா தங்கவேலா, ஏப்பா இப்பதான் உனக்கு நம்ம வீட்டுக்குள்ள வழி தெரிஞ்சுதா? இல்லைங்க, நேரம் இல்லைங்க. ஏதாயமா தங்கவேலை வந்திருக்கிறேன், மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கிறிய, காப்பி போட்டு கொண்டா. ஏனுங்க தாய்மா கல்யாணம் என்ன அது? நீங்களும் கூட விவரமெல்லாம் பேசுறீங்க. கிளிய வளர்த்து போன கையில கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க புலிகிட்டே கொடுக்குறீங்களே, பிச்சிருவாங்கய்யா. ஆமா, ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? யாரு பாருக்கா சொல்லு. என்னமோ என் பொண்ணுக்கு மாசம் 10 மாப்பிள்ளை கியூல வந்த மாதிரி நான் வேண்டான மாதிரியே. அதே ஒரு மாப்பிள்ளை தங்கவேலு விட்டுவனா சரின்ட்டேன். கேட்டா கொடுத்துட வேண்டியதா? ஊர் உலகத்துல ஒரு நாயமா அவனுக்கு பொண்ணு கொடுக்கல, அதனால இங்க வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. தாயமா காலை பிடிக்க கூட அவனுக்கு யோகியம் இல்ல. அவனை போய் கையை பிடிக்க வச்சிட்டீங்களே. ஒரு தொழிலாவது உருப்படியா அவங்க செய்யறாங்களா? எல்லாமே ஃப்ராடு. ஏற்கனவே கம்பி என்ன பண்ணுங்க, அன்னைக்கு அவனுக்கு ஜாமீன் கொடுக்கற கூட ஆள் இல்ல. நீங்க பொண்ணை கொடுக்குறீங்க. தங்கவேலு, நீ இந்த ஜபர்தஸ்தெல்லாம் நிறைஞ்ச பழைய ஜமீன்தாராவே என்ன நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஊருக்குள்ள என்ன சொல்றானுங்க தெரியுமா? பொழைக்க தெரியாம பொழைச்சு வாழ்ந்து கட்ட ஜமீன்தாரன் தான் என் வீட்டுக்கு வழியே சொல்லி விடுறானுங்க. தங்கவேலு, என் லெவலு கீழே இருக்கிறவன் எப்படா இந்த ஜமீன்தார் வீட்டுல போய் பொண்ணு கேட்கறதுன்னு பயந்துகிட்டு அவனு வர மாட்டேங்கிறான். என் லெவல் இருக்கிறவன் எதுக்கடா இந்த தரித்திரம் பிடிச்ச வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறதுன்னு அவனு வர மாட்டேங்கிறான். இந்த ரேட்ல போயிட்டு இருந்தா எப்பதாங்க வேலை என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறது? அதான் பட்டுன்னு ஒத்துக்கிட்டேன். கலகலன்னு சிரிச்சு பேசினாலும் காலாகாலத்துல கல்யாணம் நடக்கலிங்கிற குறை எனக்கு. நானும் மனுஷன் தாயா. பாரு, உனக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணம் பண்றமேன்னு ராம இருந்துட கூடாது, பொண்ணே போடுவேன். தாயமா, கார்ல பெட்ரோல் இருக்குதான்னு பாரு, லைன்ஸ் கிளப்புக்கு வேற போகணும். ஏமாமா, இடி சத்தம் பல சத்தமா தாங்க முடியல. இவ்வளவு தொலை பெரும் தொலையா இருக்குல்ல. அது ஒரு கதையே இருக்குது மாப்ள. அதாவது அப்பா சீக்கிரமா வச்சு உள்ள வா, உள்ள வா. ஆளு ரெண்டு பேர் உள்ள வா. ஓ இந்த குடி மாப்ளங்க. நான் தான் மாப்ள. முக்கியமான மாப்ள. யார் முக்கியமான மாப்ள? முக்கியமான மாப்ள. வாங்க கொஞ்சம் முக்குங்க. அதே கேளுங்க உட்காரு. அதாவது மாப்ள, நம்ம ஊர்காரங்க என்ன பண்றாங்க? மழை வராத போது மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க. மழை வந்தோன்னு என்ன பண்றாங்க? வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால மழை என்ன பண்ணுது? கோவப்பட்டு போகடான்னு போய் அடங்க மக்கா.
அதனால எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க என்ன பண்றோம்? காலத்துல இருந்து இந்த தொல்லை ஆரம்பமா? கதையை கட்டுற தமாஷா. சொல்றீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? மழை வல்லினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வையே, மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவோம். மழை குஷி ஆகி நின்னு விளையாடுமா? மாப்பிள என்னங்க சித்தப்பா? தூக்க கலெக்டர் உடையிட்டேன். தெரிஞ்சது போ மாப்பிள. மணி 5:30 ஆகி போச்சு, விடிய போகுது. நம்ம பொண்ணை கூட்டு போய் ஏதோ தனியா பேசுனீங்களே பேசுங்க. ஒருத்தர் பேசிட்டா தானே எதிர்காலம் நல்லா இருக்கேன். வேண்டாம் மாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பேசிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன உதவி. என்னங்க மாப்பிள? தூங்குறதுக்கு மூலையில ஒரு இடம் வேணும். சிட்டே என்னங்க சாமி? தள்ளி நில மேல ஏறாது. பார்ட்டியில கூட்டு போய் நம்ம தேங்காய் கூடல படுக்க வை. பாய் கை போட்டு கொடுப்போம். பங்காளி அவனுக்காவது பண்ணி மேட்ல தூங்குவான் போ. ஏய் போடா போடா. ஏண்டி எப்படி? அப்பாடா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரணுங்க. மாப்பிளே யாருங்க? வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன். வாடா டே வாடா. அட விடுங்க மாமா, நாங்க அப்படியே போய் நிறைய போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? நானும் வந்ததுல இருந்து பாரு லொல்லு பேசிட்டு இருக்கிறியா? வயசை பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன். சும்மா பேசுறேன் மாமா. நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையா இருக்கும்? அட ஏன் பங்காளி? தள்ளுறதா? அதுக்கு தான் கார்ல முன்னாடி ஏறி கொஞ்சம். அட இம்சை வந்தாச்சு மாமா. வாங்க வாங்க. வணக்கம். ஆமா, இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க 2 நாளா இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏய், ஏண்டா நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலையுதுங்க, மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி, வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம். கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? ஏப்பா நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு கிடைக்கலையா? தொலை தூரத்துல போய் பிடிச்சிருக்கிற, அதுவும் திண்டுக்கல்ல. குடும்பம் நல்ல குடும்பமாமா. அதான் அந்த காரணமா இருந்தா கண்ணாளி செலவுல நானே ஏத்துக்கிட்டு ஊரு பூரா பந்தல போட்டு ஜாம் ஜாம் நடத்தி விடுவேன். மாமன் கையில தான் காசு இல்லையாப்பா. அதுக்கு என்னங்க மாமா, எனக்கே நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அட நீ ஒண்ணு அதை போய் பெருசா பேசிக்கிட்டு. அடியா சொல்றே. அடுக்கு பானை 1, 6 அடுக்கு டிஃபன் கரியர் 1, 5 அடுக்கு டிஃபன் கரியர் 1. என்னடி அடிக்கிட்ட போயிட்டு இருக்க? உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பரவாயில்ல போட்டிருக்க. நாம போட்டுருக்கிறது 37,000 ரூபாய். கடைக்காரி நீ யானை விலை சொல்றானோ குதிரை விலை சொல்றானோ? இதோ பாருங்க, போற இடத்துக்கு பொண்ணும் பொருளுமா போனாதான் காலம் பூரா அவ அங்க கௌரவமா இருக்க முடியும். அந்த ஈரவாங்கம்லாம் எங்களுக்கு தெரியும். கையில காசு இல்லையில, அது எவ்வளவுமா இருக்கு? 12,000 ரூபாய் இருக்கு. மீதி பணத்துக்கு வாட் டு டு டாடி? மீதி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு இங்கிலீஷ்ல காட்டியாக்கு. ஏன் அதை தமிழ்ல கேட்க மாட்டியா? கையிலேயே காசு இல்ல, உனக்கு ஒரு இங்கிலீஷ் எட்டி உதச்சனா தெரியும். அப்பா, ஏமா இந்த வெள்ளி கப்பெல்லாம் வித்துட்டு கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்கிடலாம்ப்பா. என்னமா அர்த்தமில்லாத போனா இருக்க? ஏ, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 25 வருஷமா ஆசையா வச்சிருந்த ஜீப்ப என் கல்யாணத்துக்காக விக்கலையா? நான் ஒண்ணு கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. நீங்க அதை எப்போவாவது ஒரு பொருளா நினைச்சதுண்டா? அப்படி இருக்கும்போது ஏன் கல்யாணத்துக்காக நான் வாங்கின கப்பை விக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இத பாருமா, விக்கிறது வாங்குறது இதுல எல்லாம் சென்டிமெண்ட் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. வாங்கின பொருளை விக்கலாம், அதுவே நேரம் வந்தா வித்த பொருளை வாங்கலாம். ஆனா இதெல்லாம் நீ விலை கொடுத்து வாங்கினது இல்லம்மா. சின்ன வயசுல இருந்து விளையாட்டு திறமை கிடைச்ச மரியாதை. வீட்டுல இருக்கிற மரியாதையை கொண்டு போய் விக்கணுமான்னு பாக்குறேன். அப்புறம் இஷ்டம். எனக்கு கிடைச்ச மரியாதை போறத பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. ஆனா உங்களுக்கு இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கணும். கையில காசு இல்லாம இருக்கிற பொருளையும் விக்காம வீட்டுல ஒரு காரியம் பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? கல்யாணே, உங்க நைனாவோட உண்மையான மரியாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் பார்த்து நெத்தி அடி அடிச்சிட்ட. ஏண்டி வித்தலாமா? நீ ரெடியா இருப்பிய? ஆமாங்க, அவ சொல்றது நியாயம்தான். புருஷன் வீட்டுக்கு போய் சமைச்சு போட போற. அடுப்படியில இருக்கிறவளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கப்பெல்லாம் எதுக்கு? வீட்டை அடைச்சிட்டு கிடக்கு, முதல்ல வித்துருங்க. வீட்டை அடைச்சிட்டு இருக்கிறன்னா குண்டு உன்னை தான் விற்கணும். விற்கிறன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பாலிஷ் போட்டு வைங்க. 10-5 கூட கொடுப்பாங்க.
மாத்திரை பண்டம் நகை நட்டு விஷயம்லாம் சொன்னேன். பண விஷயத்துல தான் ரொம்ப கராரா இருக்காரு. எனக்கே தர்மசங்கடமா போச்சு. அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரொக்கத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்தா சௌரியமா இருக்குன்னு சொல்றாரு. என்னங்க என் வீட்டுக்கார நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி ஏதாவது சரி பண்ணுங்க. என்ன அவன் காலில் ஒழுங்கு சொல்றியா? போடே. ஏய் கொடுக்க மாட்டா? ஏய் பாருங்க பூமியை விலை பேசிருக்கேன் கொடுத்தாரு. அப்பா பூமியை வித்துதான் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். இதே கல்யாணம் வேண்டாம் பைத்தியக்காரியா இருக்காள. ஏமா அவங்க அப்பா கல்யாணங்கிற பேர்ல பெத்து வளர்த்த ஆம்பளை பையனையே விலை பேசிட்டு இருக்கா. என் பொண்ணு கல்யாணத்துக்காக பூமியை விலை பேசுறது ஒண்ணு தப்பு இல்லம்மா. அவர் பூமியை வித்துட்டாரு. ஆனா கிரயம் பண்ணவங்க மொத்த பணத்துக்கு 2 மாசம் ஆகுங்கிறாங்க. இப்ப கல்யாணம் நடக்கட்டும். பணம் வந்த உடனே நானே பைசல் பண்றேன். கவுண்டரே நீங்க மனசு வச்சாதான். இத பாரியா, மனச வச்சா பேங்க்ல காசு கொடுக்க மாட்டான். பொண்ணை வச்சா கொடுப்பான், இல்ல பூமியை வச்சா கொடுப்பான். இங்க பார், நான் காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பேன். என்னங்க நீங்க பணம் எங்க போயிட போகுது? முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் பணத்தை வாங்கிடலாமே. அடி போடி போக்கத்தை விட கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த சொதப்புறான், அப்புறமா என்ன பண்ண மாட்டான். இத பாரியா, பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாளேன்னு அந்த ஆளு சந்தோஷமா இருப்பான். பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டாளேன்னு என் மகன் சந்தோஷமா இருப்பான். நடுவுல நான் தான் மாட்டிட்டு முழிப்பேன். அப்பா பாவம், அவங்கள பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாங்க, நான் என்ன மைக் செட் வச்சா கூப்பிட்டான் ஓங்கி விட்டேன்னா. யோ, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உனக்கு பேசின புரோக்கர் கமிஷனை கொடுத்தனா இல்லையா? இல்லன்னு சொல்லலையே. அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நான் கேட்ட 2 லட்சம் ரூபாயோட நீ இங்க வந்து இறங்க. அப்பதான் சொந்த பந்தங்களோட நான் பஸ் ஏறுவேன். கவுண்டரே இப்போதைக்கு நீ பஸ் ஏறு.